தீபிகா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கு தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றது. அதில் தமிழக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு ஒருபோதும் செயல்படவில்லை என்றும் அப்படி ஒரு போலியான பிம்பம் தான் கட்டமைக்கப்படுகிறது என்றும் தமிழக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்க வேண்டும், தனியார் மயமாக்க கூடாது, சென்னை மாநகராட்சியிலேயே பணிபுரிய அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் 12 நாட்களாக போராடி வரும் நிலையில் தனியாருக்கு ஒப்படைக்கப்படுவதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. போராட்டத்தின் போது அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாகவும் மற்றும் அவர்களுக்கான ஊதியம் குறைக்கப்படும் விவகாரம், தனியாரிடம் ஒப்படைக்கும் விவகாரம் ஆகியவை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே அரசு செயல்பட்டு வருகிறது, ஒருபோதும் எதிராக செயல்படவில்லை என்றும் இதுபோன்ற தவறான பிம்பம், போலியான பிம்பம் தான் அரசு மீது கட்டமைக்கப்படுகிறது என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவே இருப்போம் என்றும் தமிழக அரசு தரப்பில் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நாளை இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்த மற்றொரு மனு மீதான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதில் தனியார் மயமாக்கத்திற்கு எதிராக சென்னை மாநகராட்சி மண்டலத்தின் 5 மற்றும் 6, 7 ஆகிய மண்டலங்களை தனியாரிடம் வெளி முகமை ஒப்பந்தத்திற்கு விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் நாளை விசாரணை நடத்தப்பட்டு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் முன் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் அங்கு 12வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பில் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் அவர்களுக்கு ஆதரவாகவே செயல்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் விளக்கம் மற்றும் பதில் மனு அளிக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அடுத்த கட்டமாக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அல்லது தனியார் மயமாக்கப்படும் அந்த கோரிக்கைக்கு எதிராக அரசு அந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்று என்ன அறிவிப்புகளை வெளியிடப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இது குறித்து இன்று மாலையில் அந்த போராட்ட குழுவினரின் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கவும் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொள்வதா அல்லது போராட்டத்தை நீதிமன்றத்தில் அரசு இவ்வாறு தெரிவிப்பதால் வாபஸ் வாங்குவதா என்பது குறித்தும் இன்று மாலைக்குள் முடிவு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.